காலையிலேயே திவ்யாவும் கனியக்காவும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று சும்மா வம்பு பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது அப்போ திவ்யா சொல்கிறாங்க, அக்கா நம்ம இதே ஒரு ப்ராங்காக பண்ணுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கான்னு சொன்னாங்களா கனின்னு சொன்னாங்களா ஞாபகம் இல்லை. இதே ஒரு ப்ராங்காக பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அப்போ இப்போ இருங்க, இப்போ அமித் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாருமே இல்லையே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு வந்துட்டு இல்லை யாரும் இல்லாதப்போ தான் ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு கனியக்கா சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த டைம் அமித் வராரு. அமித் வந்தோடனே சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ஏதோ பேசுகிறாங்க. அமித்துக்கு அது புரியவே இல்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஏன்னா அப்போ வந்து சண்டை மாதிரி ஆரம்பிக்கல. அதுக்கப்புறமா 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நல்லா கத்தி சண்டை போடுறாங்க. கத்தி சண்டை போட்டோடனே சுபிக்ஷா ஓடி வராங்க. வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கனியக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி திவ்யா கிட்ட அப்போஸ் பண்ணி பேசுகிறாங்க. பேசுனோடனே திவ்யா நான் அப்படி தான் பேசுவேங்கிற மாதிரி கை வச்சு ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிவிட்டு போகிறாங்க. போனோடனே அதே மாதிரி கானா வினோதன் அங்கேருந்து வந்துட்டு திவ்யா அப்படி ஆடி காமிச்ச மாதிரி அதே மாதிரி ஆடி காமிக்கிறாங்க. ஆமாம் இப்படி தான் அவங்க கத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அங்கே இந்த கமர்தன் ஓடி வராரு. கமர்தன் ஓடி வந்துட்டு பார்த்துட்டு எப்பா இது ஏதோ பெரிய சண்டை வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறாரு. கடைசி பார்த்தா யாருமே கண்டுக்கல. சபரியெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கல. உடனே கனியக்கா சொல்கிறாங்க, சி உங்கள் கூட சேர்ந்து ப்ராங்க் பண்ணி நான் செம்மையாக மொக்க வாங்கிட்டேன். இப்படி ஒரு ஃப்ளாப்பான ப்ராங்க்கு உங்கள் கூட போய் பண்ணிட்டே பாருங்க அப்படின்னு. உடனே திவ்யாவும் ஆமாம்மா செம்ம ஃப்ளாப்பான ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து இப்போ அம்மா வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கர்ட் ரைஸ் எல்லாமே வந்து திவ்யா குக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த சண்டை கேட்டோன்னே ஐயோ இப்போ அம்மா வர போகிறாங்க அப்படின்னோடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, இல்லை அம்மா இப்போ வருவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அம்மா வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி சும்மா பாட்டு பாட சொல்லி அப்புறம் இந்த வீட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க எல்லாம் கேட்குறாரு. அவங்களும் வந்துட்டு இந்த வீட்டை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு அது எல்லாத்தையுமே பாரு அம்மா சொல்கிறாங்க. சொன்னோடனே இந்த துணிவே சக்தி பாட்டு பாட சொல்கிறாங்க. அந்த பாட்டை பாடி காமிச்சிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.